வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சடன் கார்டியா அரெஸ்ட், திடீரென்று இருதயத்தை நிற்க வைக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பாதிப்பு. அதுக்கு பலவிதமான உணவு முறைகளும் நிறைய கை கொடுக்கும். இதெல்லாம் பழைய நோய்கள் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரபலங்கள் அதன் மூலமாக பாதிப்படைந்து அல்லது அதன் மூலமாக பாதிப்படைந்து இறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் அது ஒரு பப்ளிக்கு வரும். உதாரணமாக சொல்ல போனால் கேன்சருங்கிறது அதுக்கு முன்னாலே இருந்த ஒரு நோய் தான். ஆனால் நம்முடைய பேரறிஞர் அண்ணா இறந்ததுக்கு பின்னால் தான் இந்த கேன்சர், அந்த புற்றுநோய்ங்கிறது ஒரு பப்ளிக்காக வந்தது. ஐயோ, இவ்வளோ மோசமான நோயா, இப்படி கொடூரமான நோயா அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாலே அந்த கேன்சர் அப்படிங்கிற நோய் இருந்த ஒரு விஷயந்தான். அதே போல் தான் இயக்குனர் திலகம், மற்றபடி திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் இறந்தார். என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அந்த அளவுக்கு கொண்டு போய் கூட அவரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல். ஒன்றுமே செய்யலை. அவர் வாக்கிங் போயிட்டு வர்றாரு, கொஞ்சம் கூட உட்கார்றான்னு நினைக்கிறேன், அதோட சரி முடிஞ்சது. அப்போ இது சடன் கார்டியா அரெஸ்ட். அதிகப்படியான ஒரு உடற்பயிற்சிகள், அதிகப்படியான ஒரு எக்ஸசைஸு, மற்றபடி மைல்டு இல்லாமல். ஏன்னா 74 வயசு அவருக்கு. 45 வயசு ஆனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறது, வாக்கிங் போகிறது, சரிதாங்களா, மற்றபடி ஜாக்கிங் போகிறது எல்லாத்தையுமே குறைச்சிக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் அதை விட்டு விலகிருங்க. மைல்டான யோகாசனம், பிராணாயாமம், தியானத்துக்கு போயிருங்க. அதுக்கு எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் உள்ளே போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் நாங்கள் இருதய சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். மைல்டாக இருக்கும், நல்லா இருக்கும். யோகா, பிராணாயாமம், தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் உணவு முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சமயத்தில் சடன் கார்டியா அரெஸ்ட். பொதுவாக அசனம் பாதி ஆசனம் பாதி. யோகா சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் பாருங்கள். இது ஒரு தனிப்பட்ட வீடியோ அப்படிங்கிறப்போ உணவு சம்மந்தப்பட்டது மட்டும். இப்போ யோகா பண்ணிட்டு வர்றீங்க, அது மட்டுமே ஒரு முழுமையாக ஒரு கை கொடுக்காது. சடன் கார்டியாஸ் அரெஸ்ட், மற்றபடி மற்ற ஏகப்பட்ட மாரடைப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு ப்ளஸ் உணவு முறைகளையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறப்ப அசனம் பாதி ஆசனம் பாதி. அசனம்ங்கிறது உணவு, ஆசனம்ங்கிறது யோகா. நம்ம இப்போ அசனத்தை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இதில் இருக்குது. அதாவது அசனம்ங்கிறது 50%, ஆசனம்ங்கிறது 50%, எல்லாம் சேர்ந்து 100%. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பாதிப்பு, குறிப்பிட்ட ஒரு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்காது. பொதுவாக இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள், அதில் குறிப்பாக சடன் கார்டியாஸ் அரெஸ்டட் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கொடூரமான பாதிப்புகள்லாம் வராமல் இருக்க வேணும் அப்படின்னா நிறைய சாப்பாடுகளில் நீர் காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கிடுங்க. பச்சையாக கூட சாப்பிடலாம். அதாவது வெள்ளரிக்காய், மற்றபடி பீர்க்கங்காய், முள்ளங்கி, இந்த மாதிரி நீர் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா, குழம்புல போட்டு சேர்க்குறத விட சும்மா அப்பப்போ ஒரு முள்ளங்கி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. வாரத்தில் 2 முள்ளங்கி, அப்புறம் மற்றபடி வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி தினமும் 3 லிட்டர் தண்ணி குடிங்க. தண்ணியை ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிடுங்க. சில பேர் ஆமாம் நான் குடித்தப்பா அப்படிம்பாங்க, பார்த்தா 1 லிட்டர் கூட குடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் மினிமம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கரெக்டாக குடிச்சிக்கிட்டே இருங்க. இல்லைங்க எங்களுக்கு தவிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. தவித்தாலும் சரி தவிக்காட்டி சரி உள்ளே ஊற்றிக்கிட்டே இருங்க. யூரினை செக் பண்ணிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப அந்த 3 லிட்டர் தண்ணி கன்ஃபார்ம். அதே மாதிரி டீ, காபி, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. பக்கத்தில் கிட்ட சேர்க்காதீங்க. அந்த அளவுக்கு ஒரு அடிமைத்தனமான ஒரு ஒரு உணவு முறைகள் என்பதையெல்லாம் விட இருதயத்தை பாதிப்படையக்கூடிய ஒரு சூழல். இதில் வாயு சம்மந்தப்பட்ட நிறைய இருக்குது. அதனால் இதை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக ஒதுக்கிடுங்க. அடுத்து தொண்டையை அடைக்கக்கூடிய ஒரு உணவுகள் அப்படின்னா, நம்ம இந்த சில பேர் சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, உடனே பாக்கு போடுவாங்க.
சில பேர் தம் அடித்த உடனே பாக்கு போடுவாங்க. அதாவது வந்து தொண்டையை அடைக்கக்கூடிய துவர்ப்பான உணவுகள் என்பது வேறு, அது ரொம்ப நல்லது, சர்க்கரை நோயே வராது. துவர்ப்பான உணவுகள் என்பது வேறு. ஆனால் தொண்டையை அடைக்கக்கூடிய அளவுக்கு சில துவர்ப்பான பொருள்கள் இருக்குது, பார்க்க போடுறது. அப்புறம் தம் டீ, இப்போ சாதாரண ஒரு டீக்கும் நல்லா புரிஞ்சுக்கு. இப்போ எங்கே பார்த்தா இந்த ஏகப்பட்ட டீ கடைகள் நிறைய வந்தாச்சு. ஆமாம், புதுசு புதுசாக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். குடிச்சிங்கன்னா அப்படியே ரொம்ப தொண்டையை அடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை குடிச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். அந்த மாதிரிலாம் சில டீ இன்னைக்கு தயார் பண்ணுறதுக்கு அளவுக்கு நிலைமை ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு டீ வெறியர்கள் அதிகமாகி விட்டார்கள். ஆமாம், அதே மாதிரி தான் காப்பியில் ஒரு குறிப்பிட்ட கடைக்கு போனீங்க அப்படின்னா, ஒரு 4 மணிக்கு போனீங்கன்னா அப்படி ஈ மொச்ச மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு அடிமையாகக்கூடிய அளவுக்கு அவங்க என்னத்தை கலக்கிறாங்களோ தெரியல, அந்த அளவுக்கு. அது மாதிரி வந்து தம் டீ, மற்றபடி சில குறிப்பிட்ட ஒரு காஃபி, அதெல்லாம் வந்து ஃபில்டர் காஃபி அப்படிங்கிறது இருதய சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதோ ஒரு தடவை நல்லதுதான். ரொம்ப அடிக்கடி காஃபி சாப்பிடவே கூடாது. அதுலேயும் வந்து இப்போது ஏகப்பட்ட விஷயங்கள் கலந்து பண்ணுறதுனால அது அடிமைத்தனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துடுறதுனால, அதனால் இந்த தம் டீ, இந்த காஃபி சம்மந்தப்பட்டவையில் பக்கத்துலேயே போயிடாதீங்க. ஆமாம், அது வந்து இருதயத்தை வந்து கெடுத்து விடும். அதனால் வந்து இந்த மாதிரி இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு காஃபி சாப்பிடுவோம். காஃபி சாப்பிட்டோன்னா அப்படியே படுத்துருவோம், முடிஞ்சு வச்சு. இல்லை சில பேர் காஃபி சாப்பிட்டோன்னா இப்படிம்பாங்க, இறந்து போயிடுவாங்க. அதுதான் சடன் கார்டியஸ் அரெஸ்ட்னு பேர். காஃபி டீக்கு அவ்வளோ மோசமான ஒரு தன்மை உண்டு. அதனால் வெறும் வயிற்றில் டீ காஃபி சாப்பிடாதீங்க. அதே மாதிரி வாழைப்பழம் வந்து நிறைய அதிகமாக சாப்பிடாதீங்க. நான் வந்து ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை சொல்லி பார்த்த விஷயம். வாழைப்பழம் சாப்பிடுங்க, ஏதோ வாரத்துக்கு 1 இல்லை மாதத்துக்கு 2 ஒன்று சாப்பிடுங்க. எந்த வாழைப்பழமாக இருக்கட்டுமே, தொடர்ந்து வாழைப்பழம் சாப்பிடக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அது இருதயத்தை பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு மைனூட்டான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. அது உண்மைதான். அது வாழைப்பழம் ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க, சும்மா வாரத்துக்கு 1 அந்த மாதிரி சாப்பிடணும். அதே மாதிரி வந்து உருளைக்கிழங்கு, இந்த பாக்கெட்டு உணவுகள், அப்புறம் அந்த நொறுக்கு தீனிகள், ஆமாம் அதில் ஒன்றுமே கிடையாதுங்க, எல்லாமே அத்தனையும் வாய்வு தான். ஆமாம், சில பேர் ஒரு அம்மா சொன்னாங்க, ஆமாம் இது முறுக்கு சாப்பிடுப்பா உடம்புக்கு நல்லது அப்படின்னாங்க. அதெல்லாம் தப்பு, அதில் ஒன்றுமே கிடையாது, சும்மா ஒரு ருசி தான். அது வந்து ஜங்க் ஃபுட்டில் சேர்த்தலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வந்து ருசி தான், பசிக்கு ஒன்றுமே இருக்காது, மற்றபடி வந்து சக்தி ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப அதையே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருதயத்தை பாதிக்கக்கூடிய, ஏன்னா வாயு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இருதயத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். வாயு தொல்லையா இருதய தொல்லையான்னு டாக்டர் முழிப்பாங்க, அந்த அளவுக்கு ஆகிக்கும். அந்த மாதிரி வந்து இந்த உருளைக்கிழங்கு, பாக்கெட் உணவுகள், அந்த நொறுக்கு தீனிகள், அதெல்லாம் வந்து தூக்கி குப்பையில் போட்டுருங்க. அப்புறம் வந்து நாக்கை வந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. நாக்குன்னா இருதயம், இருதயம்னு நாக்கு. ஆமாம், நாக்கு வந்து வறட்சி அடையாமல் பார்த்துக்கணும். ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஒரு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. மற்றபடி இந்த நீருக்கு சம்மந்தப்பட்ட காய்கள், வெள்ளரிக்காய், முள்ளங்கி, இதெல்லாம் அப்பப்போ கடிச்சிக்கிட்டே இருங்க, நல்லது. அப்படிங்கிறப்ப உங்கள் நாக்கு வந்து வறட்சி அடையா. இல்லை கிடைக்கிட்டே தண்ணியாவது குடிச்சிருங்க. ஆமாம், சில பேர் அதையும் குடிக்கிறதில்ல. அவங்க துப்புற எச்சியை பார்த்தீங்கன்னா அது கட்டியாக வந்து விழுகும், வெள்ளையாக விழுகும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நாக்கை வறட்சியாக வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. நீர் சம்மந்தப்பட்ட நீர் காய்கறிகள் வந்து நிறைய சாப்பிடுங்க. அப்படிங்கிறப்ப இந்த சடன் கார்டியா அரெஸ்டட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை தாக்க வாய்ப்பே கிடைக்காது. அதையும் மீறி ஒரு மாரடைப்பு, மற்ற சோன்ஸ் வலி இருந்தால் கூட எங்கிட்ட டாக்டர் கொண்டு போய் காப்பாற்றிடலாம். ஆனால் சடன் கார்டியா அரெஸ்ட் அப்படிங்கிறது காப்பாற்ற முடியாது. கார்டியா அரெஸ்ட்டு, கார்டியா சம்மந்தப்பட்ட இது இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள் உண்மை வர்றது சகஜம்தான். என்ன, ஆணுக்கு வந்து மாரடைப்பு, பெண்ணுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு பழமொழியே இருக்குது. அதனால் வந்து ஆணுக்கு மாரடைப்புங்கிறது கன்ஃபார்ம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு தப்பிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாரடைப்பு வரட்டுமே, நம்ம சொல்கிறது தான், தப்பிக்கக்கூடிய அளவுக்கு. பாக்கியராஜுக்கு வந்து சடன் கார்டியா அரெஸ்ட்லாம் வேண்டாம், டக்குன்னு போயிடும். மாரடைப்புப்பா, உடனே போனார்ப்பா, 2 இன்ஜெக்ஷனை போட்டாங்க, ஒரு 10 நாள் பெட்டில் இருந்தால் தப்பிச்சு வந்துட்டார், முடிஞ்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக வந்து மாரடைப்பு வந்தாலுமே உங்களை காப்பாற்றி கொடுத்து விடும். அதே மாதிரி சளி பிடிக்காமல் பார்த்துக்கிடுங்க. ஆமாம், சில பேர் பார்த்தீங்கன்னா டொருன்னு அந்த செம்மறி ஆடு மாதிரி உழுதுகிட்டே இருக்கும், மற்றபடி சளி இருந்துக்கிட்டே இருக்கும். சளி பிடிக்காமல் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு உண்டான என்ன உணவுகள், சில பேர் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்காது, சில பேர் ஃப்ரிட்ஜ் வாட்டரை குடித்தா கூட சளி பிடிக்காது. அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்கள் உணவுக்கு வந்து சளி பிடிக்காமல் எந்த உணவு இருக்குது, உங்கள் உடம்புக்கு எந்த சளி பிடிக்காமல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து செலக்ஷன் பண்ணி அதை
தொடர்ந்து எடுத்துக்கலாம். அது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த சளி பிடிக்க அப்படிங்கிறப்ப ஒரு மூச்சு இழுத்த பிடிக்க கொள்ள அப்புறம் திடீர்னு தூங்கிட்டே இருப்போம். டக்குன்னு வந்து அந்த நெஞ்சில் வந்து சளி நிற்கும். அது ஒரு பிரச்சனையாக வரும். அப்படிங்கிறப்ப அது ஒரு இருதய பாதிப்பு. மற்ற அதன் மூலமாக நேரடியாக பாதிக்காவிட்டாலும் அது வேறு விதமாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் சளி பிடிக்காமல் என்ன உணவு முறைகள் அப்படிங்கிறத பார்த்துக்கிது. அதே மாதிரி மூச்சு வாங்காமல் பார்த்துக்கிது. மூச்சு சில பேர் வந்து 4 ஸ்டெப்பு ஏறுவான், உடனே மூச்சு வரும். ஒரு ஃப்ளோர் கூட ஏற முடியாது, மூச்சு வாங்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக இந்த மாதிரி மாரடைப்பு சம்மந்தப்பட்டது, இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராது. அதே மாதிரி தூக்கத்திற்கு தடையான உணவுகள், ஆமாம், அதெல்லாம் எடுக்காதீங்க. அது குறிப்பாக டீ, காப்பி, மது, சிகரெட்டு, அப்புறம் இந்த பான் பராக்கு, மற்ற சோன்ஸு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வந்து உணவு அந்த மாதிரி ஒரு மோசமான பொருள்கள்லாம் எடுத்துக்காதீங்க. மற்றபடி வந்து உணர்வு தூண்டிகள் அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது சில பொருள் போட்டிங்கன்னா நார்மலாக பாடியில் அப்படியே இருக்குங்க. சில பொருளை பார்த்தா சுறுங்கும். நல்லா புரிஞ்சுங்க, அந்த உணர்வை புரிஞ்சுக்கங்க. அதுக்கு பேர் உணர்வு தூண்டிகள்னு பேர். அந்த மாதிரி உணர்வு தூண்டிகள் இருக்கிறப்ப தூக்கம் கட்டாயமாக வராது. அது மாதிரி உணர்வு தூண்டி தூக்கத்தை தடை செய்யக்கூடிய எந்த பொருளாக இருக்கட்டும், ஆமாம், டீ, காஃபி, மது, சிகரெட் மட்டும் கிடையாது, எதாக இருக்கட்டும், அதெல்லாம் இந்த உணவுப் பொருளோட சில உணவுப் பொருளாக இருக்குது. சாப்பிட்டோன்னா ரொம்ப ஸ்பீடாக இருப்பான், அதெல்லாம் கூடாது. 45 வயசு ஆயிடுச்சுன்னா கட்டாயமாக அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு. அதே மாதிரி அதிக கொழுப்பான உணவுகள், ஆமாம், நெய் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்புறம் நம்ம ஆள் நல்ல திக்க 1000 ரூபாய் கிலோவில் வந்து வாங்கி கொடுப்பாரு. நம்ம குறிப்பிட்ட சோன்ஸோ ஸ்வீட் ஸ்டார்லேருந்து அந்த மாதிரி உணவுலாம் சாப்பிடாதீங்க. அப்புறம் ஆட்டுக்கறி வந்து கொஞ்சம் அளவாக சாப்பிடும். ரொம்ப அளவாக உழைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல. ஆட்டுக்கறிங்க அற்புதமான உணவுங்க. ஆனால் நம்மள்கிட்ட உழைப்பு குறைஞ்சி போச்சு. அதனால் என்ன ஆகுது, எல்லாமே கொலஸ்ட்ராலாகவும் இருதய கோளாறாகவும் மாறிக்கிட்டு வரும். அதனால் வந்து ஆட்டுக்கறி சம்மந்தப்பட்டு ரொம்ப உஷாராக இருங்க, சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா அசைவு சம்மந்தப்பட்ட மீன் சாப்பிடுங்க. அதில் குறிப்பாக வந்து மத்தி மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாலமன் மீன், சார்டின் மீன், ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது. அதெல்லாம் விலை ஜாஸ்தி. ஒரு கிலோவை வந்து 1000 2000. மத்தி மீன் அப்படி சும்மா நம்ம முக்கியமான இதுக்கெல்லாம் போனீங்கன்னா, மீன் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா. ஆமாம், வெளியே வாங்கிட்டு வந்து அவங்க 100 ரூபாய்க்கு விற்பாங்க. 50 ரூபா. அதையும் நம்மளால் என்ன பண்ணுறது, போட்டு வறுத்துறத வறுக்கக்கூடாது. குழம்பு வச்சு சாப்பிடுங்க. உப்பு கம்மியாக போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. குறிப்பாக மத்தி மீன், அது போதும். ஹோல்சேலில் பார்த்து வெறும் 30 ரூபா கூவி விற்பான். அவ்வளோ அற்புதமான ஒரு மீன் மத்தி மீன். அதை சாப்பிட்டீங்கனாலே இருதயக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒமேகா 3 சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உடம்பை குண்டாக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துருங்க. சில உணவு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பாடி போடுற மாதிரி இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்றோம், நாளைக்கு பார்த்தா உடம்பு அப்படியே திமிர்ற மாதிரியும் கொஞ்சம் எதுவும் உப்புன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ நேற்று என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்துக்கணும். லிஸ்ட் எடுத்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சு போச்சு. உடம்பு குண்டாக கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கடைசி வரைக்கும் லீனாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதேமாதிரி உப்பு சேர்க்காமல், உப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் அதை சேர்த்துக்காதீங்க. மற்றபடி வந்து இப்போதைக்கு அந்த நிறைய பேர் அந்த பாதாம், வால்நட்டு, முந்திரி பருப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்ந்து கலந்து விற்பாங்க பாக்கெட் பண்ணி. அதெல்லாம் சாப்பிடாதீங்க. நார்மலாக உள்ள பாதாம் பருப்பு சாப்பிடுங்க, வால்நட்டு சாப்பிடுங்க. இந்த பொரிச்சு விற்பாங்க, அதெல்லாம் சாப்பிடவே, அதில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கீரை வகையில் மெயின் வந்து முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பருப்பு கீரை, இந்த 3 கீரை ரொம்ப ரொம்ப அற்புதமான கீரை. அதே மாதிரி இந்த கொண்டைக்கடலை, நம்ம கொண்டைக்கடலையை வந்து சில பேர் வந்து ஊற வச்சு சாப்பிடலாம். அதாவது நேற்று நைட்டு, ஏதாவது இன்றைக்கி நைட்டுன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி நைட்டு ஒரு பிடி கொண்டைக்கடலை, அது வெள்ளை இல்லை, நாட்டு கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு அது தண்ணியை வடித்து போட்டு அப்படியே சாப்பிட்டே போகணும். ரொம்ப நல்லது. உப்பு போடக்கூடாது. அது மாதிரி வந்து அந்த கொண்டைக்கடலை, மற்றபடி காராமணி உணவாக சாப்பிட்லாம். மற்றபடி கம்பு, கேழ்வரகு, திணை, ஓட்ஸு சம்மந்தப்பட்டவை எடுத்துக்கலாம். பழ வகையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதுளை, ஆரஞ்சு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து மெயின் வந்து உப்பு, சர்க்கரை இல்லாத அளவுக்கும் பொரித்த உணவுகள் இல்லாத அளவுக்கும் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். கட்டாயமாக நாம் இருதயத்தை காப்பாற்ற முடியும். அதில் வந்து சடன் கார்டியாரஸ் வராமல் நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.